اجعل هذا البلد آمنا ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون فعلى الله من شيء في الأرض ولا في السماء الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب صدق الله العظيم. صلواتي على النبي وسلامي وهو خير الأنام بدر التمام أستعين الإله موليا بها قائد عللوني في ذكري وسر بالحسين صل سلم على الحبيب إلهي خاتم الأنبياء جد الحسين وعلى الآل وصحبه الكرام وعلي وزوجه والحسين صلواتي على النبي وسلامي وهو خير الأنام بدر التمام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله مولانا العظيم. حدثنا محمد بن بشار ومحمود بن غيلان والحسن بن علي الخلاني قالوا حدثنا أبو عاصم النبيل حدثنا سفيان عن علقمة بن مرثد وعن سليمان بن بريدة عن أبيه قال قال رسول الله صلى الله عليه وسلم
قد كنت نهيتكم عن زيارة القبور فقد أذن لمحمد صلى الله عليه وسلم في زيارة قبر أمه فزوروها فإنها تذكر الآخرة. رواه الترمذي الشريف أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபை, நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல் ஆசியும் நல் துஆவும் நல் ஷஃபாஅத்தும் அன்னவர்களை தொடர்புடைய உத்தமமான சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், மொழிமார்கள், இறைநேச செல்வர்கள், குதுபுமார்கள், மஷாயிக்மார்கள், குறிப்பாக புகழையும் போற்றும் குதுபுல் அக்தாப் கௌதுல் ஆதம் அஷேக் முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் நல் ஆசியும் நல் துஆவும் நம் அனைவர் மீதும் என்றும் என்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்வான மஜ்லிஸின் பொருட்டினால் நம்முடைய ஹலாலான நாட்டுத் தேட்டங்களை நிறைவேற்றி தந்துள்வானாக. கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்தல்வானாக என்ற நல்ல துஆவோடு வார்த்தைகளை நான் தோன்றுவேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உயர்வான சபையில் முஹர்ரம் பிறை 2ஆம் நாளில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அற்புதமான ஒரு தலைப்பு ஜியாரத்தின் பேணுதல் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நான் பேச பணிக்கப்பட்டுள்ளேன். இன்றைய காலத்திற்கு அவசியத்திலும் பேணக்கூடிய ஒரு முக்கியத்துவத்திலும் இந்த தலைப்பு இருப்பதை நாம் உணர முடியும். அன்பிற்குரியவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் ஜியாரத்தை உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன். ஜியாரத்தை தொற்றும் நான் அதை உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன். ஆனால் என் தாயை அல்லாஹ்விடத்தில் நான் ஜியாரத் செய்வதற்காக வேண்டி அனுமதி கேட்கப்பட்ட போது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எனக்கு அனுமதியை தந்தார். என் தாயார் சையதுனா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஜியாரத் செய்வதற்கு எனக்கு அல்லாஹ் அனுமதி தந்தார். எனவே ஃபஸூருஹா, நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். சொல்லிட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹா துذكிருல் ஆகிரா, ஜியாரத் செய்வது என்பது அது கியாமத்தை, ஆகிரத்தை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ரவாஹு திர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவா இன்றைய காலத்திற்கு அற்புதமான ஒரு செய்தி, ஜியாரத்தை நாம் எப்படி பேணுதலாக இருக்க வேண்டும், அவர்களிடத்தை சென்றால் நாம் எந்த முறையில் கையாள வேண்டும் என்பதை மார்க்க ஃபத்வாக்கள், உலமாக்கள் சொன்ன கருத்தை இந்த மஜ்லிஸில் நாம் பதிவு செய்கிறோம். ஜியாரத் என்றால் என்ன? ஜியாரத் என்பதற்கு நேரடியான அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்னவென்றால் சந்தித்தல், சந்திக்கக்கூடியது, சந்தித்தல் என்ற ஒரு அர்த்தத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஜியாரத்துல் குபூர், ஜியாரத்துல் குபூர் என்றால் மன்னரைகளை சந்திக்கக்கூடியது, சந்தித்தல் என்ற ஒரு அர்த்தத்தை இங்கே கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். புரியவில்லை? இன்றைய காலத்தில் அவசியமான ஒரு செய்தி என்பதால் உங்களுடைய கவனத்தை சிறிதும் கூட விலகிக் கொள்ளாமல் நீங்கள் இருந்தால் அது எனக்கும் உங்களுக்கும் அது பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை எல்லாரும் சந்தேகம் இல்லை. பொதுவா பத்தாமா ஆரம்பிக்கிற சில உலமாக்களை நமக்கு அழகான முறையில் அதன் மூலமாக சில பத்துவாக்களை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்றாங்க. அதில் ஒன்று, ஜியாரத் என்பது ஜியாரத் செய்வது என்பது அது கியாமத்தை, ஆகிரத்தை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. 2வது, ஜியாரத் என்பது ஜியாரத் செய்வது என்பது
ஒரு மனிதன் ஜியாரத்திற்காக வேண்டி செய்வானையான மண்டலை வாசிகளை, அதாவது ஆளுநர் பர்சகை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நீங்கள் சந்திப்பதற்காக வேண்டி சென்றீர்களானால், முதல்ல நீங்க சந்திப்பதற்கு முன்னால் உங்களுடைய இல்லத்தில் 2 ரக்காத் நஃபில் நீங்கள் தொழுதுவிட்டு செல்லுங்கள். ஜியாரத்திற்கு செல்வதற்கு முன்னால் 2 ரக்காத் நஃபில் தொழுகை நீங்கள் தொழுங்கள். நபியுடைய நியத்தை வைத்து 2 ரக்காத் தொழுது நீங்கள் செல்லுங்கள். ஒவ்வொரு ரக்காத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பின்னால் ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதுங்கள். இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதை 3 விழுந்தம் நீங்கள் செய்யுங்க, ஓதுங்க. நல்லா விளங்கிக்கணும். நீங்கள் ஜியாரத்திற்காக வேண்டி செல்வதற்கு முன்னால் உங்களுடைய இல்லத்தில் இருந்து 2 ரக்காத் நஃபிலை முதல் தொழுங்க. உங்களுடைய பெற்றோர்களை தியாகம் செய்வதாக இருந்தாலும் சரி, வழிமார்களை நீங்கள் தியாகம் செய்வதாக இருந்தாலும் சரி, செய்வதற்கு முன்னால் இதற்கு நமக்கு உலமாக்கள் தரக்கூடிய பத்துவா என்னவென்றால், நீங்கள் இல்லத்தில் இருந்து 2 ரக்காத் முதலில் நஃபில் தொழுங்கள். அப்படி தொழுது விட்டு நீங்கள் ஆயத்துல் அந்த தொழுகையில முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பின்னால் ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதுங்கள். ஓதிய பின்னால் சூரத்துல் இஹ்லாஸை 3 விழுந்தம் ஓதி அந்த கபராளிகளுக்கு நீங்கள் ஈசா தவாப் செய்யுங்கள். அந்த கபராளிகளுக்கு நீங்கள் ஈசா தவாப் செய்வீர்களானால், சொல்லுகிறார்கள் உலமா பெருமக்கள், ஃபதாவா ஆலம் கீழே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அந்த கபராளிகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நூரை ஏற்படுத்துகிறார். கபரில் ஒளிமயமான அந்த ஆலமுல் பர்சகிலே இருளிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பாதுகாக்கிறார். மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் இப்படி செய்துவிட்டு ஜியாரத் செய்வானேயானார், பெற்றோர்களுக்காக வேண்டி ஜியாரத் செய்ய போறோம், அப்படி ஜியாரத் செய்வதற்கு முன்னால் நீங்கள் வீட்டில் 2 ரக்காத் நஃபில் தொழுது விட்டு அவர்களுக்கு ஈசா தவாப் செய்துவிட்டு நீங்கள் செய்வீர்களானால், கபரிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு நூரை ஏற்படுத்துகிறார். மட்டுமல்லாமல் ஜியாரத் செய்யக்கூடியவர்களுக்கு அதனுடைய நன்மை பலன்கள் அதிகமாக கிடைக்கிறது. மட்டுமல்லாமல் நீங்கள் ஜியாரத்திற்காக வேண்டி செல்வீர்களானால், பிரயாணம் செய்வீர்களானால், அவசியமற்ற பேச்சுகளை நீங்கள் பேசாமல், பிரயோஜனமற்ற பேச்சுகளை பேசாமல், மட்டுமல்லாமல் உள்ளத்தில் கெட்ட கர்மங்களை நீங்கள் கொண்டு வராமல் ஜியாரத் செய்யுங்கள். மட்டுமல்லாமல் உலக விஷயத்தில் நீங்கள் அவர்களிடத்தில் ஜியாரத் செய்வதற்கு முன்னால் உலக விஷயங்களை நீங்கள் பேசாமல் அவர்களிடத்தில் ஜியாரத் செய்யுங்கள் என்று இருக்கிறாங்க இமாம் பெருமக்கள், உலமா பெருமக்கள் அழகான முறையில் நமக்கு இருக்கிறாங்க, எடுத்துக்காட்டுறாங்க. ஏன் இந்த கெட்ட கர்மங்கள் தியானம் செய்யும் போது தேவையில்லாத பேச்சுகள், அவசியமற்ற பேச்சுகள், பிரயோஜனம் இல்லாத பேச்சுகள், உள்ளத்தில் கெட்ட கர்மங்களை கொண்டு நீங்கள் ஜியாரத் செய்கிறீர்களானால் அந்த ஜியாரத் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏண்டா நமது கண்மணியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அது ஆகிரத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது ஜியாரத். எனவே தேவையற்ற பேச்சுகளை நீங்கள் பேசாதீர்கள். ஜியாரத்திற்கு சென்றால் இமாம் பெருமக்கள் நமக்கு தரக்கூடிய வழக்கம் என்னவென்றால், செருப்புகள் உங்களுடைய காலடிகளை வெளியே கழற்றி செல்லுங்கள். புதுமைய வழியாக இருக்குது, கடுமையான குற்றம் நிறைந்ததாக இருந்தால் என்ன செய்வது என்றால், நீங்கள் செருப்பை கழற்றி அதற்கு மேலால் உங்கள் காலை வைத்து நீங்கள் செய்யுங்க, ஜியாரத் செய்யுங்க. அப்படி ஜியாரத் செய்யும் போது அந்த கபராளிகளுடைய நன்மையை, துஆவை நீங்கள் பெற முடியும். கபர்ல போன பின்னால் நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள். நம்முடைய இமாம் பெருமக்கள் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய தொழுகையில் கொஞ்சம் கூட அசல் பெறாமல் இருக்கக்கூடிய திரும்பி இமாம்கள் சொல்லக்கூடிய செய்தி, அங்கே போனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதுங்கள். என்படியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தை அங்கே நீங்கள் எத்தி வைங்கள். சூரத்து யாசீனை நீங்கள் ஓதுங்கள். இது ஓதுவதின் காரணத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த கபராளிகளுக்கு நன்மை சேர்க்கிறான் என்பது உட்படி இருக்க, அது ஓதுவதால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையாக அமைக்கிறான் என்று இமாம் பெருமக்கள் நமக்கு இருக்கிறாங்க, பதிவு செய்றாங்க. சொல்லிட்டு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு, ஒரு ஆள் இருக்கு, பாப்பா இருக்காங்க, உம்மா இல்ல, அல்லது பாப்பாவும் உம்மாவுமே இல்ல, அவர்களை ஜியாரத் செய்வார்கள்.
மௌத்துக்கு பின்னால் ஜியாரத் செய்வார்களானால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் பொறுக்கிறான். மட்டுமல்லாமல் அவர் நல்லவர் என்பது என்ன செய்யப்படும், எழுதப்படுகிறது என்று இருக்கிறாங்க. பைபிளிலே மிஷ்காத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தனது பெற்றோர்களை வெள்ளிக்கிழமை ஜியாரத் செய்வது என்பது மிக ஏற்றமானது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புதுமையவாடி நீங்க போறீங்களா, சூரத் யாசீனை நீங்க ஓதுறீங்களா? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்வார்கள். சூரா யாசீனை நீங்க ஓதுங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யாசீன் ஓதி அவர்களுக்கு நீங்க ஈசான் தவாப் செய்கிறீர்களே, பொதுமையவாடியில ஈசான் தவாப் செய்யப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய கபராளிகளுக்கு யாருக்கெல்லாம் வேதனை நடத்தப்படுகிறதோ அது லேசாக்கப்படுகிறது. மட்டுமல்லாம அங்கே யாரெல்லாம் கபராளிகள் இருக்கிறார்களோ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி வேதனை லேசாக்கப்படுவது மட்டுமல்லாமல் சூரத்துல் யாசீனை ஓதுவதால் அங்கே யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய முழு நன்மைகளும் யாருக்கு எழுதப்படுது, ஓதக்கூடிய அந்த மனிதருக்கு எழுதப்படுகிறது என்று செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார். அன்பிற்குரியவர்களே, பொது மையவாடி நாம் போற வைக்கிறேன் ஜியாரத்துடைய பேணுதல் என்பதால் அந்த செய்திக்கு உட்பட்ட சில செய்திகளை நான் இங்கே பதிவு செய்வேன். பொது மையவாடிகளுக்கு நீங்கள் செல்கிறீர்கள், அப்படி போனா நீ என்ன செய்ய தெரியுமா, ஜியாரத் செய்வதற்காக வேண்டி சென்றால் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஓதுங்கள், சூரத்துல் யாசீனை நீங்கள் ஓதுங்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதுங்கள், சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூராவை நீங்கள் ஓதி ஈசால் தவாப் செய்யுங்கள். ஒரு கபராளிகளுக்கு ஈசால் தவாப் செய்யக்கூடிய முறை. அப்படி செய்வதால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த குர்ஆனை ஓதி ஈசால் தவாப் செய்வதால் அவர்களுடைய வேதனைகள் நீக்கப்படுகிறது, அவர்களுடைய கபர்களில் குழப்பம் இல்லாமல் ஆக்கப்படுகிறது, அதாவுகள் லேசாக்கப்படுகிறது. இப்படி செய்வதற்கு சதகா என்று சொல்லப்படும். சதகா இது ஒரு தர்மம். அந்த அதுக்கு விளக்கக்கூடிய இமாம்கள் சொல்றாங்க, நல்ல எதிர்பார்க்கிறாங்க, கபர்ல இருக்கக்கூடியவர்களை எதிர்பார்க்கிறார்கள். இந்த மனிதன் நமக்கு குர்ஆனை ஓத மாட்டானா, இந்த மனிதன் நமக்கு ஏதாவது ஸலவாத்துகளை ஓதி ஈசான் தவாப் செய்ய மாட்டானா என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று இமாம்கள் சொல்வது செய்தி. எப்படி தெரியுமா, அதுக்கு உதாரணத்தை காட்டுறாங்க. பெற்றோர்கள் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தா பிள்ளைகள் எப்படி தேடுமோ, பிள்ளைகள் எப்படி தேடுமோ அதே போட்டு கபராளிகள் நம்மை தேடுகிறார்கள். இன்னொரு உதாரணத்தை காட்டக்கூடிய உலமாக்கள் சொல்வார்கள், இயலாதவர்கள் வயதானவர்கள் உதவியை வாலிபர்களிடத்தில் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ அதே போன்று கபராளிகள், கபரிலே அடங்கி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய குர்ஆனை நாம் ஓதக்கூடிய ஸலவாத்துகளை நாம் ஓதக்கூடிய இன்ன சூறாக்களை எதிர்பார்க்கிறார்கள் என்று இருக்கிறாங்க இமாம்கள் சொல்றாங்க. இப்படி பொதுமையவாடியை நீங்கள் சென்று ஜியாரத் செய்வதற்கு சதகா என்று சொல்றாங்க. அதே சமயம் பெரும் வழிமார்களாக இருக்கக்கூடியவர்கள், அதற்கு இமாம்கள் பெருமக்கள் நமக்கு விளக்கம் தரக்கூடிய போது அன்பியாக்கள் நாதாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய கபராளிகளுக்கு நீங்கள் போய் நீங்க அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க போய் ஈசால் தவாப் செய்யறது, அது ஈசால் தவாப் அல்ல, சதகா இல்ல, தொஹஃபா, அது அன்பளிப்பு, அது அன்பளிப்பு. ஏண்டா அவங்களுக்கு எந்த விதத்தை எதிர்பார்க்கல. நீ ஓதுனா, நீ குர்ஆனை ஓதுவார்களே, நீ ஓதுவினால் அது உங்களுக்கு தான் நன்மை தரக்கூடியது, அவர்களுக்கு எந்த குறைவும் வழிமார்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. நீங்கள் ஓதுவதனால் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படுகிறது, அது நமக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நல்லோர்களை ஜியாரத் செய்யும்போது ரொம்ப கண்ணியமான முறையில் உங்களுடைய தலையை தாழ்த்தியவர்களாக சிறப்படைந்து நீங்கள் செல்லுங்கள் என்று இருக்கிறாங்க இமாம் பெருமக்கள் சொல்லிவிட்டு, ஆடம்பரமான ஆடைகளை நீங்கள் செலுத்தாமல், ஆடம்பரமான ஆடைகளை செலுத்தாமல் ஒலிபாசுத்தகுவா இளையற்றமுடைய ஆடைகளை நீங்கள் அணிந்து செல்லுங்கள். மாப்பிள்ளை வர்றாங்க, பைக் சொல்றோம், மாப்பிள்ளைய அவர் ஆடம்பரமான ஆடை தான் அணிந்திருப்பார், அதுக்கு அது குறைய அப்படியே இல்லை. பொதுவாகவே ஒலிபாசுத்தகுவா இளையற்றமுடைய ஆடை என்றால் என்ன, ரொம்ப கண்ணியமான முறை, இடுக்கு இல்லாமல் நாம் போகக்கூடியது அல்லாஹ்வுடைய அடியார்கள் நல்லோர்களிடத்தில் நாம் செல்கிறோம்
என்ற ஒரு எண்ணத்தோடு உள்ளச்சத்தோடு நீங்கள் செல்லக்கூடியவர்களாக இருங்கள் என்பதை இமாம் அப்துல் ஹம்த் முஹத்திர் ஜஹலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நம்ம ஆப்துல் மிஷ்காத்திலே பதிவு செய்கிறாங்க. நீங்கள் தியானத்துக்கு போகும் முன்னாடி போல பப்பட்ட தியானத்துக்கு போறீங்க, ரலியல்லாஹு அன்ஹு காசிபுர ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் நீங்கள் தியானம் செய்ய போகிறீர்களானால் உது செய்து விட்டு நீங்கள் செல்லுங்கள். தியானத்துடைய பேர்கள் என்பதால் இந்த தலைப்பிற்கு உட்பட்ட சில செய்திகளை நான் இங்கே பதிவு செய்வேன். உது செய்து விட்டு நீங்கள் செல்லுங்கள். ஏன் உது செய்ய வேண்டும் என்றால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சுன்னத்தான நீங்கள் ஒழுக்கத்தோடு செல்லுங்கள், வெட்கத்தோடு நீங்கள் செல்லுங்கள். அப்படி வெட்கத்தோடு நீங்கள் செய்வீர்களேயானால் ஜியாரத் செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும். நாம போறோம், நம்ம ஜியாரத்துக்கு போறோம், தாதாக்களுக்கு ஜியாரத்துக்கு போறோம். போனா நம்ம நிச்சயம் ரொம்ப கண்ணியமான முறையில் போறோம். நம்ம லட்சணம், நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாம் அவர்கள் அறியாதவர்கள் அல்ல. ஒரு செய்தி நான் நிலைப்படுத்துறேன். கம்பத்தில் வாழ்கின்ற அப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மனிதர் தியாகம் செய்ய போறான், சந்திக்க போறான். அப்படி சந்திக்க சென்ற போது அவர்களை இவர் என்ன செய்யறாரு, சீன்றார். யார அம்மா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மனுஷன் என்ன செய்யறாரு, விஷ பரீட்சை பண்ற நினைப்பவர்கள் என்ன செய்யறாரு, அவர் கேட்கிறாரு, நீ நான் எங்கிருந்து வரும் தெரியுமா, நீங்க ஒரு பெரிய வழின்னு சொன்னீங்க, நான் எங்கிருந்து வரும் தெரியுமா கேட்கிறேன். அப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, நீங்க எந்த வேலைக்காக வந்தியோ எந்த தேவைக்காக வந்தியோ அதை நீ நிவர்த்தி செய்து செஞ்சேன். நீ என்ன செய்யற, தேவையில்லாத கேள்விகளை கேட்காத, அது உனக்கே வேதனை உண்டாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யாஇன் துப்தலக்கும் தஸ்ருக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தஸ்அலூ, நீங்கள் கேட்காதீங்க, தேவையில்லாத கேள்விகளை நீங்கள் கேட்காதீர்கள். அப்படி கேள்வி கேட்டால் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு அது கஷ்டத்தை உண்டாக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த மனுஷன் வர்றான், வந்து எடுக்கிறான். அம்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தியானம் செய்யும் பொழுது, அவர்கள் ஹயாத்தாக இருக்கும்போது, அந்த காலத்தில் ஜீவிய காலத்தில் தியானம் செய்யும் பொழுது, நான் எங்கிருந்து வருகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். பாபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பாபா நீ என்னை சந்திப்பதற்காக வேண்டி வந்தாயா, உன்னுடைய தேவைகள், நான் உன்னை சந்திக்குவான்னு உன்னை கூப்பிட்டேன். நீ வந்திருக்கிறா, உன்னுடைய தேவை என்னவோ அதை சந்திக்காக சென்று கொண்டே, தேவையில்லாத கேள்விகளை நீ எழுப்ப வேண்டாம். இல்லை இல்லை, நான் எங்கிருந்து வருகிறேன், நீ ஒளியாக இருக்கிறீர்களா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இறைநேசம் செய்வராக இருப்பீர்களா, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு தாங்கள் பதில் சொல்ல வேண்டும். நான் எங்கிருந்து வருகிறேன், நான் எப்படி வருகிறேன், எந்த இடத்திலிருந்து வருகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு வினாவை கொடுத்தார். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தார். அப்படிமாதிரி அப்படிதான் பொறுமையாக, பொறுமையும் பொக்கிஷமாக இருப்பார். ரொம்ப நோண்டுனா, சீண்டுனான். சீண்டுவதுடைய வெளிப்பாடு அம்மா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நீ என்ன சீண்டுறியா, நீ எங்கிருந்து வருகிறாய் தெரியுமா, இத்தகி ஃபராசத்துல் முஃமினி ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது முஃமின்கள் வழிபாடுகளுடைய பார்வையிலிருந்து உங்களை பயந்து கொள்ளுங்கள் என்றால் அவங்க அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த நோன்றிய நீ எங்கிருந்து வருகிறா தெரியுமா, மதுரையில சொன்னாங்க அம்மா நாயகம் ரலியல்லாஹு, மதுரையில ஒரு ரூம்ல இருந்து உட்கார்ந்து விபச்சாரம் செய்துவிட்டு எங்களுக்கு சந்திக்க வந்திருக்கிறாங்க. முடியல, அவ்வளவு பேருக்கு மத்தியில் அவன் தலைக்குடிய ஆரம்பித்தான், தலைக்குடித்தான். இங்கே நாம் சொல்ல வந்த செய்தி, வழிமாறுகிறத்தில் நாம் செல்வோமையராய் வெட்கத்தோடு ஒழுக்கத்தோடு நாம் செல்ல வேண்டும் என்பதை இமாம் பெருமக்கள் இது போன்ற காரணங்களை வைத்துதான் அங்கே என்ன செய்றாங்க, அழுத்தம் கொடுக்கிறார்கள். கண்ணியமான முறையில் அவர்களுக்கு நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இமாம் பெருமக்கள் என்ன செய்றாங்க, வழிவகுக்கிறாங்க. ஒரு மனுஷன் தியாகத்துக்கு போறாண்டா, நாம் கிப்லாவை முன்னோக்குவதா அல்லது அந்த தியாகத்தில் இருக்கக்கூடிய அடியாரை நாம் முயற்சிக்கிறது முகம் நோக்குவதா என்று நாம் ஒரு கருத்தை நாம் பார்ப்போம். பொதுவாக மதீனா போனவங்க, மதீனா ஷரீஃப் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தியாகம் செய்வதற்காக வேண்டி சென்றவங்க உடனே சும்மா நான் ரசூலுல்லாஹி தியாகம் செய்வதற்காக வந்திருக்கோம், அவன் சும்மா முகத்தை அப்படி திருப்புவான், கிப்லா நோக்கி என்ன செய்ய துஆ செய்யுங்க. அங்கே கேளு,
அல்லாஹ்ட்ட கேளுவா. இங்க அல்லாஹ் இல்லையா? இந்த பகுதியில எல்லா பகுதியிலும் அல்லாஹ் இருக்கிறான். அப்படிதானே? இங்க சியாரத் செய்யக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அது வஹாபிய கொள்கை. நாம பொதுவா மதீனாவை நேசிக்கிறோம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் காரணத்தினால். மக்காவை நேசிக்கிறோம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பிறந்ததின் காரணத்தினால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொடர்பு அந்த மண்ணில் இருப்பதின் காரணத்தினால் அந்த நாட்டை, அந்த பிரதேசத்தை நாம் நேசிக்கிறோம். அதே சமயம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி நீங்கள் சென்றால் என்ன செய்வாங்க? நேரா மக்கள் அந்த கிப்லா நோக்கி இருக்கிறான், தன்னுடைய தலைகளை திருப்புகிறார். அதல்ல, வழிமார்களும் நமக்கு 4 இமாம்களுக்கு கூற்று என்ன தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி ஜியாரத் செய்வதுதான் ஏற்றம். அவ்வளவு அல்லாஹ் சொன்னார். ஃபத்ஹுல் கதீமிலே 2வது பாகத்திலே 336வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஷரஹு சுல்தானிலே 8வது பாகத்திலே 305வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஷவாஹிதுல் ஹக் என்ற கிதாபிலே 46வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் எந்த சியாரத்துக்கு சென்றாலும் நீங்க என்ன செய்யுங்க? கபராளிகளை முன்னோக்கி நீங்க என்ன செய்யுங்க? சியாரத் செய்யுங்கள். ஒரு நாள் இமாம் அல்-ஆலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். சாஹிபுல் வரக் என்று பேருதல் உடையவர் என்று சொல்லப்பட்ட சையத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க என்ன செய்றாங்க? சொன்னதாக இமாம் அல்-ஆலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். என்னுடைய தோழர் சையத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உஸ்தாத் சொன்னாங்க, நீங்கள் ஜியாரத் செய்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். அதல்லாம கிப்லாவை முன்னோக்கி, கிப்லாவை யாரு? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் கண்மணி ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் செய்வதாக இருந்தால் அவர்களுடைய புனிதமான அந்த திருமுகத்தை, அவர்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யுங்க, ஜியாரத் செய்யுங்க என்று சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாஹிபுல் வரக் பேருதல் உடையவர் இந்த உலகத்தில் யார் என்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். இமாம் அல்-ஆலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதாக இருந்தால் அவர்களை நீங்கள் முன்னோக்கி ஜியாரத் செய்யுங்கள். தர்ஜுமா ரத்துல் முக்தார்ல 624வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்போ ஜியாரத்து நம்ம போனண்டா ஒழுக்கத்தோடு போனோம், கண்ணியமான முறையில் போனோம், அவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கக்கூடியவர்களாக நாம் செல்லணும். அவர்களை முன்னோக்கி நாம் ஜியாரத் செய்ய வேண்டும். கிப்லா முன்னோக்கி இல்லை, கபராளிகள் எப்படி இருக்கிறார்களோ ஜியாரத்து போனா அவர்களை முன்னோக்கி ஜியாரத் செய்யணும். இப்போ ஆண்கள் ஜியாரத் செய்வது அனுமதியா? முதல்ல பார்க்க ஜியாரத்துக்கு, ஆண்கள் ஜியாரத்துக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. அதற்கு ஆதாரம் யார்? கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தாயார் சையதுனா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஜியாரத் செய்தார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்ட என் தாயே, என்னை 10 மாதம் சுமந்து இந்த உலகத்தில் சீராட்டி வளர்த்து ஒவ்வொரு நபிமார்களின் சோபனம் சொல்லப்பட்டு திறக்கப்பட்ட நான், என் தாயை நான் ஜியாரத் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதித்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்ட போது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுமதி தந்தான். சையத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே, திர்மிதி ஷரீஃப், அபூ தாவூத், நஸஈ ஷரீஃப் போன்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஜியாரத் செய்வதற்கு அனுமதி என்பது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்போவெல்லாம் எனது வீட்டிற்கு வருவார்கள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் என் வீட்டிற்கு வருவார்களோ அப்போதெல்லாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீயிலே தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஜியாரத் செய்வார்கள் சஹாபிகள்.
அங்கே இருக்கக்கூடிய சஹாபிகளுக்கு பிழை பொறுப்பு தேடக்கூடியவர்களாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஜியாரத் செய்யக்கூடியவர்கள் என்று நம்முடைய உம்மஹாத்துல் முஃமினீன் சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஜியாரத் செய்றாங்க. நல்லோருடைய ஜியாரத் தான். நம்முடைய செங்காரி முடியுதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முஹிதீன் பள்ளியில படுத்து கிடப்பாங்க. இரவு நடு நிசையில் என்ன செய்வாங்க, எழுந்திருவாங்க. எப்பப்பா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு அது பதிவு செய்யப்பட்ட செய்தி. சென்ற செய்வாங்க இரவு நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்துல ஒவ்வொரு வழிமாறுகளை அப்படியே சந்திச்சு வருவாங்க. சந்திப்பது மட்டுமல்லாமல் நேரடியாக கண்கூடாக பேசக்கூடிய ஒரு நினைவு அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு கொடுத்த அனுப்புகிறார். சென்றாரி முடிவுள்ளார் ரலியல்லாஹு ஒரு நாள் அவர்களோடு அவர்களுக்கு எதிர்பார்த்து பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜீலானி என்கக்கூடிய ஒரு நிச்சயம் இருக்கிறார். கோயில் வழியில நடு நிச்சயில பார்க்கறாங்க, ஆளை காணும். சென்றாரி ரலியல்லாஹு ஏன்னா இங்க சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல சென்றாரி ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத் செய்யறாங்க. திடீர்னு எழுதி பார்க்கறாங்க ஜீலானி, நம்முடைய உஸ்தாத் அவர்களை காணுமே, நாயகத்தை காணுமே, எங்கன்னு பார்த்தா சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலயா அவங்க ஜியாரத் செய்யறாங்க. லப்பை அப்பா உயில்லா ரலியல்லாஹு அன்ஹு காசிம் ரலியல்லாஹு பேர் மஹமது போன்ற நமது ஊரில் அடங்கியிருக்கக்கூடிய அனைத்து வழிமாறுகளுடைய ஜியாரத்தை செய்வாங்க. நபின்னு செய்ய இவர் கீழடியின் அப்படின்னு தொடர்ந்து வந்திருக்காரு. ஒன்றா இங்க போறாங்க. போகும்போது சென்று ஆடி ரலியல்லாஹு கண்டு கொண்டாங்க. நீ என் பின்னாலே வர்றா ஜீலானி பார்த்து அவங்க கேட்கிறாங்க. கேட்கும்போது இல்லை, நீங்க இந்த நட்டு நிசையில ஒவ்வொரு நாள் இருந்திருப்பதை நான் பார்க்கிறேன். எங்க வரீங்கன்னா ஜியாரத் செய்ய வர்றேன். நீ வீட்டுக்கு போ, பள்ளிக்கு போ, நான் வர்ற ஜியாரத் முடித்து விட்டு நான் வருகிறேன், நீ செல்வாயா என்று சொன்ன போது போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ போகும்போது ஏதாவது ஒரு காட்சியை கண்டால் நீ பயந்து விடாத. அவங்களுடைய நாவலில் அல்லாஹ் உதிர வைத்தத அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதருக்கு காட்சி கிடைப்பதற்கு ஒரு பாக்கியம் அமைத்து விட்டார். அதானே பார்த்தா அதுல பெரியப்பா உயிர்வார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புலவர் வீட்டில் இருக்கிறாங்க. மௌலானா வீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த பாதையிலே அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழலை நான் பார்த்தேன் என்று சொன்ன பொழுது, நீ பார்த்தது யாரை தெரியுமா? சென்றாலும் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, நீ பார்த்தது லப்பையப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் நீ பார்த்திருக்கிறாய் என்று சென்றாலும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி அவர்களுடைய வரலாற்றில் லப்பையப்பா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்வார்கள் ஜன்னத்துல் பகீயிலே. இன்னொரு ரிவாயத் தபரானிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி 3வது பாகத்திலே 241வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டின் ஆரம்பம் முஹர்ரம் பிறை 1 என்ன செய்வாங்க, ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை ஸ்பெஷல் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்றாங்க. இதை வைத்துதான் இமாம்கள் இருக்கிறாங்க, வழிமார்கள் நமக்கு இருக்கிற ஆதாரமா இருக்கிறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம செய்வோம் வழிமார்களுடைய ஜியாரத்தை கந்தூரியை நாம் நினைவுபடுத்துவது யாரின் மூலமாக? தபரானிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டில் புத்தாண்டு கூட்ட போது வழிமார்களை, நாதாக்களை, சஹாபிகளை, இமாம்களை, நபிமார்களை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்வார்கள். ஷுஹதாக்களை ஜியாரத் செய்வார்கள். கூட யாரெல்லாம் போனாங்க தெரியுமா? தபரானிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற 3 சஹாபிகளின் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டு புத்தாண்டு மறந்து விட்டால் ஜியாரத்திற்காக வேண்டி செல்வார்கள் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஆண்டு ஜியாரத் செய்யக்கூடிய முறை. அனுமதி கொடுத்தாங்க. பெண்கள், நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் ஜியாரத் செய்வதை பற்றி இமாம்கள் மக்கள் மார்க்கம் ஷரியத் என்ன சொல்லுது அப்படின்னு நாம் பார்ப்போம். பொதுவா பெண்கள் ஜியாரத் செய்யும் போது தகுந்த துணையோடு செல்லணும்.
நிறைய சொல்லக்கூடிய செய்தி. தகுந்த துணை, ஆண் துணை, அது யார்? கணவர் அல்லது தந்தை அல்லது சகோதரன், மகன், தாய்மாமன் போன்றவர்களோடு நீங்கள் ஜியாரத்திற்கு செல்லுங்கள். இமாம் பெருமக்கள் விளக்கம் தரக்கூடியது. பெண்கள் ஜியாரத்துக்காக வேண்டி போறாங்க. அப்படி ஜியாரத்திற்காக வேண்டி போகுமையானால் போகக்கூடிய இடங்களில் ஆண்களுடைய அடாவடித்தனம் போனால் அங்கே ஒழுக்கம் குறைவு என்று ஏற்படுமையானால் போகக்கூடிய பாதையில் நல்ல விளங்கிக்கிறோம். போகக்கூடிய பாதையில் நமக்கு மிகப்பெரிய அடாவடித்தனமும் அதாவது மட்டுமல்லாமல் பித்னா ஏற்படும் என்று இருக்குமையானால் ஜியாரத்திற்கு செல்லாமல் அவர்கள் திரும்பி விடுவதுதான் நல்லது. பெண்கள் ஜியாரத்துக்கு செல்லும் பொழுது கண்ணியமான முறையில் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது பித்னாக்கள், ஆண்களுடைய அடாவடித்தனம், பிரச்சனைகள் ஏற்படுமையானால் வீட்டிலிருந்தே தியாகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இமாம் பெருமக்கள் தரக்கூடிய உன்னதமான ஒரு நிலையாக இருக்கிறது. பெண்கள் போகும்போது புர்கா அவசியம், தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். ஏண்டா வழிமார்கள் இருக்காங்க இல்லையா, பெண்கள் அந்நிய பெண்கள் வந்தால் தியாகத்துக்கு அனுமதி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சமயத்தில் அதோடு ஒழுக்கத்தோடு செல்ல வேண்டும். ஆண்கள் வழிமார்கள் கூச்சப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். பெண்கள் ஜியாரத் ஒரு நாளே ஆதாரம் என்ன தெரியுமா? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜியாரத் செய்றாங்க. தங்களுடைய வீட்டில் தான் என்ன செஞ்சாங்க, அடங்கி இருக்கிறாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்தார்கள். அப்படி ஜியாரத் செய்யும் போது எந்த புர்காவும் இல்லை. ஏன்னா தன்னுடைய கணவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் செய்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடங்கினார்கள். தன்னுடைய தந்தை எந்த புர்காவும் இல்லை. அத்தியாருந்தா செய்தா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வந்தபோது சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, புர்காவை அணிந்து கொண்டார்கள். ஏன்? அந்நியவர் ஒரு ஆள் உள்ள வந்துட்டாங்க என்பதால் என்ன செஞ்சாங்க தெரியுமா, முகத்தை மூடி சென்றார்கள் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் நல்ல விளங்கிக்கணும். அப்படிதான் வழிமார்கள் நம்மை பார்க்கிறார்கள். உன்னுடைய கருத்தின் அடிப்படையிலே அவர்கள் பார்ப்பதற்கோ செவிமடிப்பதற்கோ ஆதாரம் இல்லை என்று இருக்குமையானால் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்தில் செல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கிய போது அவர்கள் செஞ்சாங்க, முகங்களை மூடிக்கொண்டு சென்றார்கள் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவா பெண்கள் ஜியாரத் செய்யும் பொழுது ஆண்கள் கலப்பு மிகவும் மேலால், ஆண்கள் கலக்கக்கூடிய நிலை ஏற்படுமையானால் பெண்கள் செய்வது கூடாது. அதனால நம்முடைய ஊரை பொறுத்தவரையும் அழகான முறையில் ஆபாத்தை வழிவகுத்திருக்கிறார். ஒன்னே பெண்களுக்கு ஒரு பகுதி, ஆண்களுக்கு ஒரு பகுதி இல்லை என்று இருக்குமையானால் பெண்களுக்கு ஜியாரத் மறுநாள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நமது ஊரை பார்க்கிறோம். இதெல்லாம் அதாவது ஜியாரத்துடைய பேருதலின் அடிப்படையில் தான், ஹதீஸின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தூர்நோக்கு சிந்தனை நம்முடைய ஆபார்கள், நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஜியாரத்தை அனுமதித்தும் இருக்கிறார்கள். அதே சமயம் அதனுடைய ஒழுக்கத்தையும் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் ஆழமாக கூட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத் செஞ்சுட்டு வருவாங்க. யார் ஜியாரத் செய்வாங்கடா, ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி 1327வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா டெய்லி ஜியாரத் செய்வாங்க. யாருன்னு பார்த்தா அவருடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை ஜியாரத் செய்வார்கள். ஒரு சஹாபி கேட்டாங்க, என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவின் திலகமே எங்க போயிட்டு வரீங்க? டெய்லி நான் என்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமாவை நான் ஜியாரத் செய்துட்டு வரேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரை ஜியாரத் செய்த தடுத்திருக்கிறாங்களே, தடுத்தார்கள் பெண்களை ஒரு காலத்தில். ஆனால் முதலில் தடை செய்தார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பு எங்களுக்கு அனுமதி தந்தார்கள். அதன் அடிப்படையில் என் சகோதரரை நான் ஜியாரத் செய்துவிட்டு வருகிறேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே டெய்லி ஜியாரத் செய்வார்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுபோன்று சில அபூபக்கர் தன்னுடைய தந்தை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடங்கப்பட்ட போதும் கூட அதோடு ஒழுக்கத்தோடு முகத்தை மறைத்தவர்களாக சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத் செய்தார்.
இன்னொரு செய்தி, என் சதை துண்டு என்று சொல்லப்பட்ட சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் சையதுனா ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். யாரு? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா யாரு? அப்பா முறையாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சாவாகும். அதன் அடிப்படையில் தன் பாட்டனாரே சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜியாரத் செய்வார்கள். மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் ஜியாரத்திற்கு சென்றால் பொதுவாகவே ஜியாரத்திற்கு சென்றால் நாங்கள் எதை சொல்வது, என்ன சொல்வது, எப்படி நடந்து கொள்வது என்று கேட்டபோது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், நீ அவர்களுக்கு சலாம் சொல்வாயாக, தாரி கௌமின் முஃமினீன் வ இய்யாகும் மா துஅதுன கதன் முஅஜ்ஜலூன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். நீ முதலாளிகளை சந்திக்க போறியா, அவங்களுக்கு சலாம் சொல்லு. சலாம் சொல்லிட்டு நீ என்ன செய், அவங்க சொல்லி நீங்க முன்னால போயிட்டீங்க, உங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாங்கள் உங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற பொருள் அடிப்படையில் அந்த வாக்கியங்களை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க, எடுத்து கொடுத்தாங்க. பொதுவா இமாம் பெருமக்கள் இதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க ஜியாரத்து போனவங்க எந்த கபரில் நீங்கள் அவர்களுடைய மன்னரையில் நீங்கள் இருந்தால் அவர்களுடைய வரலாறை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து, அவர்களுடைய தன்னலமற்ற தியாகங்களை எடுத்துச் சொல்லுங்கள். இது சுன்னத். அவர்களுடைய இறை பக்தி, ஈமானில் அசைக்க முடியாத உறுதி, நம்மை போன்ற ஈமான் அவர்கள் ஆட்டம் காட்டுவதில்லை. எந்த இடத்திலும் ஹக்கை சொல்வதில் அவர்கள் பின்வாங்கியவர்கள் அல்ல, யாருக்கும் பயந்தவர்களும் அல்ல. வழிமாறன் அவர்களுடைய ஈமானின் உறுதியை நீங்கள் வெளிவிட்டு சொல்லுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மக்களை நடத்தாட்டி செல்வது முஸ்தஹப், அது விரும்பத்தக்கது. பொதுவா இதனுடைய சாராம்சம் என்னன்னா, ஒரு வழிமாறனுடைய ஜியாரத்துக்கு போனவங்களை இப்ப நாம என்ன செய்யறோம், அவர்களுடைய நினைவு சரித்திரத்தை கந்தூரி மூலமா நடத்தாட்டோம். சில வழிமாறனுடைய ஜியாரத்துக்கு நீங்கள் சென்றால் அவர்களுடைய வரலாறை நீங்க என்ன செய்யுங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வரலாற்றை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அது முஸ்தஹப். அவங்க செய்யற தியாகம், அவர்களுடைய உன்னதமான ஈமானின் உறுதி, இறை பக்தி, அதை என்ன செய்யுங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அப்படி எடுத்து சொல்வது முஸ்தஹப் என்று எழுதுறாங்க இமாம் பெருமக்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க இமாம் பெருமக்கள், உலமாக்கள் சொல்றாங்க, ஜியாரத் சுன்னத் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களிடம் நீங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்வது வாஜிப் என்பதை எழுதுறாங்க இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டாங்க. எப்படி மகான்களுடைய ஹயாத்தில் நீங்க எப்படி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறீர்களோ, கண்ணியப்படுத்தியிருக்கிறீர்களோ, அதே போன்று அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையில் அவர்கள் இருக்கும் பொழுதும் நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் வாஜிபு என்று இமாம் ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லவி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, அப்படி அதபு இல்லைன்னீங்கள, ஒழுக்கம் அதபு அழிப்பு இல்லைன்னீங்கள, அதாவது நமக்கு இருந்து சூழ்நிலை வழிமாற்றலுடைய தியாகம் மட்டுமல்லாமல் கோபம் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை மகான்கள் ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப நீளமானவங்க, ரொம்ப அமைதியானவர்கள். ஆனால் ஜியாரத் முறைகேடாக அவர்களிடத்தில் கண்ணிய முறையில் நடந்து கொள்ள வேண்டிய என்றால் அவர்களுடைய கோபம் நம்மை தாக்கிவிடும் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு அழுத்தமான ஒரு செய்தியாக இங்கே பதிவு செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஜியாரத்துக்கு போனா சும்மா ஒரு கண்ணிய முறை இல்லாம, கண்ணிய முறையோடு கண்ணியம் இல்லாமல் நிற்பொருமையானால் அது பெரிய ஆகும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஷரபு ஷிஃபால 152வது பக்கத்திலே பதிவு செய்தி, இஹ்யா உலூமுதீன் இமாம் கஸாலி ரலியல்லாஹு தஆலா 4வது பாகத்திலே 419வது பாகத்து இதுல பக்கத்திலே பதிவு செய்றாங்க. நீங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்க ஜியாரத்துக்கு சென்றால் எப்படி நிற்பது, நிற்கிறது எப்படி, முதல்ல முகத்தை நோக்கி நிற்கணும், நிற்கிறது எப்படி என்று சொன்னால், தொழுகையில நீங்க எப்படி நிற்பீர்களோ, வழிமாறுகளுக்கு தொழுகையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி எப்படி நிற்பீர்களோ
அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு மத்தியில நீங்க என்ன செய்யுங்க, தக்பீர் தொழுவதை போன்று நீங்க என்ன செய்யுங்க, கையை கட்டிக் கொண்டு அவர்களுக்கு நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் என்று இமாம் பெருமக்கள் சொன்ன செய்தியை இப்படிதான் ஒவ்வொரு வழிபாடு எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால அதோடு ஒழுக்கத்தோடு கையை கட்டி நிற்பீர்களோ அதே போன்று வழிமார்கள் அன்பியார்கள் இமாம் பெருமக்களுக்கு முன்னால நிற்கிறது முஸ்தஹப். அது மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஏற்றமான அமலாக இருக்கிறது என்று 4 இமாம்களுடைய கூற்றும் அதுதான். என்று சீரத்து நபவியாவில் பதிவு செய்யப்பட்ட செய்தி வஃபாவுல் வஃபா என்ற கிதாபிலும் ஜதுபுல் குலூப் என்ற கிதாபிலும் ஃபத்ஹுல் ஹக் என்ற கிதாபிலும் ஃபதாவா ஆலமியிலும் இமாம் பெருமக்கள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன ஜியாரத்துக்கு போனவங்க தொழுகையில தக்பீர் கட்டி எப்படி கண்ணியமாக இருப்போமோ அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு முன்னாலும் அப்படி கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு என்ன செய்றாங்க, வழிகாட்டுறாங்க. இமாம் ரமலி ரலியல்லாஹு தஆலா, இமாம் இப்னு ஷிஹாப் ரலியல்லாஹு தஆலா, இமாம் இப்னு ஹஜர் அல்-ஹைதமி உடைந்தாலும் சொல் உடையாது என்று சொல்லப்பட்ட இமாம் இப்னு ஹஜர் அல்-ஹைதமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஜியாரத் சுன்னத் என்பதை மாற்றுக்கல்ல, அதே சமயத்தில் அவர்களுக்கு கண்ணியமான முறையில் அதிலும் பெண்கள் ஆண்கள் கலப்பில்லாமல் ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதை இந்த 3 இமாம் பெருமக்களும் நமக்கு இருக்கிறாங்க அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் இப்போ கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ஜியாரத் செய்யுங்க, யார் என்னை ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிப் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவை ஜியாரத் செய்ய, மதீனால ரசூலுல்லாஹ்வை ஜியாரத், மதீனாக்கு நான் போறேன்னு நோக்கல, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடியதுதான். இங்க பக்தாத் நகர்ல அப்பாசியாவுடைய கலீஃபா அபூ ஜஅஃபர் மன்சூர் சானி என்ற ஒரு மனிதர் வந்து இருக்கிறாங்க. ஹஜ் செஞ்ச பின்னால ஜியாரத் செய்யறதுக்காக வராங்க. யாரு? அபூ ஜஅஃபர் மன்சூர் சானி. அப்போ மதீனா யார் இருக்கா? மதீனா ஷரீஃப்ல இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் இமாம் அவங்க இருக்கிறாங்க. அங்க தர்ஸ் நடத்திக்கிறாங்க, கிதாப் பாடம் நடத்திக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கணும், மதீனால பாடம் நடத்தி ஒரு அற்புதமான நமது ஊர் மனிதர் இமாம் வழிமார்கள் யார் தெரியுமா? உமர் வலியுல்லாஹி காஃபி. மக்கால புனிதமான அந்த மக்கால பாடம் நடத்திய அற்புதமான மனிதர் யார்? மாலிக் ரசூல் சாஹிபு பித்ரியா ஸல்லல்லாஹு அப்பா வலியுல்லாஹி காஃபி ரலியல்லாஹு. இந்த 20 அந்த புனிதமான அரபியர்களுக்கே பாடம் நடத்திருக்கிறார்கள் என்று வரலாற்று. இங்க இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா பாடம் நடத்திக்கிறார். இந்த அபூ ஜஅஃபர் மன்சூர் சானி அவர் வந்து இருக்கிறாங்க, நான் எப்படி ஜியாரத் செய்யணும் அப்படி கேட்கிறாங்க. கிப்லாவை முன்னோக்கி ஜியாரத் செய்வதா அல்லது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் முன்னோக்கி ஜியாரத் செய்வதா? உடனே இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? மதீனாவிலேயே இருக்கிறது தான் இமாம் மாலிக் ரொம்ப விருப்பமானது. அவங்களுக்கு 3 விருப்பம். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? இமாம் மாலிக் நாயகம் மதீனாவிலேயே ரசூலுல்லாஹி அல்லாஹ்வே இருப்பது அவர்களுக்கு விருப்பம். இரண்டாவது, சாதாரணமார்களை கண்ணியப்படுத்துறது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. மாலிக் இமாம் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அது ஒன்று, அவர்களுடைய ஹதீஸை மக்களுக்கு எடுத்து வைப்பதில் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமானது. இமாம் மாலிக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. இப்போ அந்த மாலிக் மக்கள் வந்து அபூ ஜஅஃபர் மன்சூர் சானி அவர்கள் கேட்டபோது, என்னது நீங்க ஜியாரத் செய்வது கிப்லா முன்னோக்கி இல்ல, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃப் அவருடைய நிறைய விட்டு உங்களுடைய முகத்தை நீங்க திருப்பிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்கதான் உங்களுக்கும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் வசீலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை விட்டு உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பக்கூடாது. ஷவாஹிதுல் ஹக்கிலே 48வது பாகத்திலும் மஷாரிகுல் அன்வார் என்ற கிதாபிலே 55வது பக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மாலிக் இமாம் தரிசனம் ரசூலுல்லாஹ்வை முன்னோக்குங்க, கிப்லா முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே கிப்லாவிற்கு கிப்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுக்கக்கூடிய
நாம யாரை வெறுக்கிறோமோ தபிரேஜில் இருக்கக்கூடியவர்கள் ரஷீத் அஹ்மது கங்கோலிங்கிற அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஜியாரத் செய்தால் யா ரசூலல்லாஹ் என்று அழைக்க வேண்டும். ஆனா அங்க பின்னால் வரக்கூடிய மனுஷன் அவருடைய பல குழப்பங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை என்ன சொல்றாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை நீங்கள் அழைக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர் சொல்றார் ஜிப்ரத்துல் மனாசிக்கு இந்த புக்ல 144வது பக்கத்துல பதிவு செய்றாரு. ஆனா மறுப்பவர்கள் குருவை மிஞ்சக்கூடிய சிஷ்யர்களா ஆயிட்டார். இவர் பல குழப்பங்கள் உண்டாக்கி இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துடைய விஷயத்துல என்ன செய்றாரு சொல்றாரு. அவரை பத்தி இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு பல குழப்பங்களை இந்த சமுதாயத்தில் உண்டாக்கியவர். அன்பிற்குரியவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் செய்யவில்லை, நௌபில்லா மதீனாவுக்கு நம்ம போறோம், அவங்கதான் டூரிஸ்ட். அந்த ஜியாரத் அந்த டூரிஸ்ட் என்பது அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மனுஷன் மதீனால போய் மதீனாவுடைய தயிரை குடிச்சு குளிக்குதுங்க, தயிர் குளிக்குதுங்க. அட மதீனாவில் உள்ள அனைத்துமே பறக்கத்தானது. தயிர் குளிக்குது என்று சொன்னதால் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? கனவுல போறாங்க, போய் சொன்னாங்க, என்னுடைய ஊருக்கு வந்துட்டு என்னுடைய பட்டணத்தில் நான் ஆட்சி செய்யக்கூடிய விதமான மதீனாவிற்கு வந்துட்டு என்னுடைய உணவை சாப்பிட்டு விட்டு அந்த உணவை குறை சொல்வதா? மதீனாவுக்கு வெளியே சென்று அப்படின்னு செஞ்சாங்க. அங்கே மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விளங்கிக்கணும். அதாவது தயிர் குளிக்குது என்று சொன்னதால் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய பாக்கியம். ஆனாலும் கூட அது என்ன செய்து அழுத்தம் கொடுப்பதாக, அது ரசூலுல்லாஹ்வுடைய உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாக அவர்களுக்கு ஆக்கப்பட்டது. நாம் விளங்கிக்கணும், மதீனாவில் எந்த பொருளையும் நாம் குறை சொல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மதீனாவை நேசிக்கிறேன், மதீனத்து அன்சாரிகளை நேசிக்கிறேன், மதீனாவில் இருக்கக்கூடிய உஹது மலையை நான் நேசிக்கிறேன். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா ஜியாரத்துக்கு போனா அவர்களின் மூலமாக பொதுவாக வழிமாறுடைய ஜியாரத்துக்கு போறோம் நினைக்கிறேன். நாதாக்களுடைய ஜியாரத்துக்கு போனா எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் மூலமாக வசீலாவாக நாம் கேட்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம். வசீலா அவர்கள் யா அல்லாஹ் இதோ இங்கு அடைந்திருக்கக்கூடிய நாதாக்களின் மூலமாக யா அல்லாஹ் என்னுடைய காரியங்களை நீ கபூல் செய்வாயாக என்று கேட்பதற்கு அனுமதி இருக்கிறதா? சையதா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அடக்கம் செய்யும் போது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல இறங்கினாங்க. ரசூலுல்லாஹ் சில சஹாபிகளுக்கு தான் கபர்ல இறங்கிட்டாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற யாருக்கு இறங்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான கபர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி சொன்னாங்க, துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ் இதோ இந்த பெண்மணியுடைய கபரை நான் நிற்கிறேன். நான் யார் தெரியுமா? உன்னுடைய நபி, உன்னுடைய அடியார். யா அல்லாஹ் இவர்களின் பொருட்டால் என்னுடைய பொருட்டாலும் உன்னுடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார அலி ரலியல்லாஹு அன்ஹு தாயாருடைய கபர்ல நின்னுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. கபர் உள்ள நிக்கறாங்க, நின்னுட்டு துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் உனது நபியின் பொருட்டாலும் முந்தைய நபிமார்களுடைய பொருட்டினாலும் இவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசியாக வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல் முஅஜமுல் கபீரிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழக்கு என்ன தெரியுமா? ஏழை முஹாஜிர்கள் இருக்காங்க, சஹாபிகள், மக்கத்து சஹாபிகள் ஏழைகளா இருப்பாங்க இல்லையா, அவர்களின் பொருட்டால் துஆ கேட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தி அல் முஅஜமுல் கபீரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஒரு வீட்டுல பாம்பு வந்துட்டு அல்லது ஒரு வீட்டுல தேள் வந்துட்டு விஷ ஜந்துகள் உள்ள வந்துட்டு வைங்க, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. என்ன கற்றுதராங்க தெரியுமா?
நீங்க சொல்லணுமா அந்த பாம்பு நிற்கக்கூடிய நிலையை பார்த்து நீங்க சொல்லணும். யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. திர்மிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டது. என்னன்னு சொல்ல தெரியுமா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒப்பந்தத்தின் பொருட்டாலும், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் ஒப்பந்தத்தின் பொருட்டாலும் எங்களுக்கு நீ தொந்தரவு செய்யாதே அப்படி நீங்க பொருட்டு வசீலாவை கொண்டு நீங்கள் கேளுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அதனுடைய தொந்தரவு இல்லாமல் நீக்குகிறான் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு இந்த ஆபத்து வந்துட்டாலும் நீங்க கேட்கக்கூடிய துஆ வசீலா. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒப்பந்தத்தின் பொருட்டால் இது ரசூல் நமக்கு கற்றுத் தந்த துஆ. ஒப்பந்தத்தின் பொருட்டால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒப்பந்தத்தின் பொருட்டால் எங்களை தொந்தரவு செய்யாது என்று சொன்னால் அந்த விஷஜந்துகள் உங்களை தொந்தரவு செய்யாது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் எப்போதும் துஆ செய்வேன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் நான் துஆ செய்வேன். அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்வான். மட்டுமல்லாமல் நபியுடைய குடும்பத்தை கொண்டு அஹ்ல பைத்களை கொண்டு நான் துஆ செய்வேன். அதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அதுதான் எனக்கு பாதுகாப்பு வளையமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். மட்டுமல்லாமல் நபியின் பொருட்டாலும் அவர்களுடைய குடும்பத்தின் பொருட்டால் தான் அல்லாஹ் என்னுடைய வலக்கரத்தில் ஏழை தருவான், நாளை மஹ்ஷரில் நின்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சீனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். இதுதான் வசீலாவுடைய ஆதரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இஸ்திகாதா வழிமாறுகளுடைய தியாகம் சென்றால் வசீலாவா என்பதற்கு நாம் ஆதாரம் காட்டினோம். இஸ்திகாதான என்ன? நேரடியாக உதவி தேடுவது. இதுதான் சில ஆளுகளுக்கு ஜீரணமாக சொன்ன மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. சில ஆளுகளுக்கு ஜீரணிக்க முடியாது. அது எப்படி? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள் சஹாபிகள் இமாம் பெருமக்கள் என்ன உதவி தேடுகிறார். எல்லாத்தையுமே அல்லாஹ் பொறுப்பான ஹக்கீகத் அல்லாஹ். முஸைலமத்துல் கذاب என்று இருக்கக்கூடிய கொடியவன், நான் நபி என்று வாதிட்டவன். அவன் சொல்றான், ஒரு நாள் சஹாபிகளை அச்சப்படுவதற்காக போர் புரிவதற்காக அவனுடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை திரட்டி வந்தான் முஸைலமத்துல் கذاب. அப்படி திரட்டி வரும்பொழுது சஹாபிகள் ரசூலுல்லாஹுடைய காலத்திற்கு பின்பு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபிகள் அழைத்த குரல் எது தெரியுமா? எங்களுக்கு போர்ல கஷ்டம் ஏற்படுது, சங்கடங்கள் ஏற்படுது, நெருக்கடி ஏற்படுது. இந்த நேரத்தில் எங்கள் உதவி யார் தெரியுமா? சஹாபிகள் அழுத்தமாக குரல் கொடுத்தார்கள், யா முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் பிதாயா ஒன் நிஹாயாவிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி 6வது பக்கத்திலே 357வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. பொதுவா நபிமார்கள்ட்ட ஜியாரத் செய்வது, இஸ்திகாதா உதவி தேடுறது எல்லா இமாம் பெருமக்களும் ஏற்றுக்கொள்றாங்க. அல்ல வணக்கம். அதாவது எல்லா இமாம் பெருமக்களும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. யார்ட்ட? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்திகாதா உதவி தேடுவது, வலிமார்களுக்கு உதவி தேடுவது, நபிமார்களுக்கு உதவி தேடுவது எல்லா இமாம்களும் யோகோபித்த முடிவில் அது கூடும் என்பதை சொன்னேன். நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மறுக்கிறேன். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மறுக்கிறாங்க. அதனாலதான் இப்னு ஹஜர் அஷ்கலானி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. சஹீஹ் புகாரியுடைய விரிவுரையாளர் அவங்க சொல்றாங்க, ஹிஜ்ரி 852 மரணம் அடைந்தவங்க இப்னு ஹஜர் அஷ்கலானி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வலிமார்களுக்கு நபிமார்களுக்கு டைரக்டா இஸ்திகாதா உதவி தேடுவதை மறுக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் இப்னு தைமியா. இப்னு தைமியா என்பவர் மட்டும்தான் மறுக்கிறார். எனவே அவர் மார்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் என்று இருக்கிறார். எல்லா இமாம் பெருமக்களுடைய கூட்டாக இருக்கிறது. அவர் எவ்வளவு பெரிய இமாமா இருந்தாலும் சரி, ஆலிமாக இருந்தாலும் சரி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் அவர் குழப்பம் ஏற்படுத்தினால் அந்த இல்மு பிரயோஜனம் தரக்கூடியது இல்லை என்று எல்லா இமாம் பெருமக்களும் இஸ்திகாதா கூறுகிறார். மறுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இப்னு தைமியா என்பவர்தான் அதை மறுக்கிறார் என்ற செய்தி ஹதீஸ் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு தஆலா
5 முறை ஹஜ் செஞ்சாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு தஆலா, ஹன்பல் இமாம் ரலியல்லாஹு தஆலா 5 முறை ஹஜ் செஞ்சாங்க. ஒரு நாள் நடந்து சென்றாங்க ஹஜ்ஜுக்கு. பாதை தவறி போயிட்டாங்க. ரூட் மாறி போயிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அல் பிதாயா உன்னிஹாயாவிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, பாகம் 10வது பாகம் 418வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாதை மாறி போன பின்னால இங்க ஹஜ்ஜுடைய வக்து நெருங்குது, ஹஜ்ஜுக்கு செல்லணுமே அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்ட போது அவங்க என்ன உதவி நாடுறாங்க. இஸ்திகாதா. என்ன உதவி நாடுகிறார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள் பரிசத்தில் இருக்கக்கூடிய நல்லோர்களே, சீரேவிகளே, எனக்கு உதவி காட்டுங்கள் என்று இருக்கிறாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. வழிமார்களுக்கு உதவிக்கு நாடுறாங்க. அப்படி கேட்ட போது அதனுடைய உதவி கிடைத்தது. நான் நேரான வழியை அடைந்தேன் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி அல் ஹிதாயா உன்னிஹாயாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் முடிவு கொள்வேன், ஹிஜ்ரி 373 மரணம் அடைந்த அபூபக்கர் முக்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். நானும் இமாம் தபரானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் உட்கார்ந்து செஞ்சிருக்கிறோம். கடுமையான பசியில நாங்க இருக்கோம். 2 பேரும் நாங்க பசி. யார் சொல்றா? அபூபக்கர் முக்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானும் இமாம் தபரானி அவர்களும் உட்கார்ந்து இருக்கோம் மதீனால. கிதாபை ஆய்வு செஞ்சிருக்காங்க. கடுமையான பசி. நான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை யார் சொல்றா? தபரானி அவர்களும் அபூபக்கர் முக்ரி அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி முறையில யார் ரசூலுல்லாஹ், உங்க மதீனாக்கு நான் வந்திருக்கிறேன், உங்க ரோதாவுக்கு நான் இருக்கிறேன். ஆனா எனக்கு கடுமையான பசி, எங்களுடைய பசியை நீங்கள் தீர்த்தார்கள் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட டைரக்டா உதவி. கண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட டைரக்டா இஸ்திகாதா உதவி தரா. ஆனா நம்மை விட மிக பேருடையவர்கள் அவர்கள். நாங்க டைரக்டா கேட்டோம். அபூபக்கர் முக்ரி ரலியல்லாஹு நான் தூங்கிட்டேன். தபரானி ரலியல்லாஹு அன்ஹு ஆய்வு மார்க்கத்தி ஆய்வு அந்த பாதையே அதிலேயே அவங்க எழுதுறாங்க. அப்படியே அதிலேயே ஆய்வு இருக்கிறாங்க. கிதாப் ஆய்வு. கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் கதவு தட்டுது. மதீனா ஷரீஃப் ரவுலா ஷரீஃப்ல கதவு தட்டப்படுது. தட்டுறது யாருன்னா அலவி என்ற ஒரு மனிதர் வந்து கதவு தட்டுகிறார். அலவி என்றவர் ஒரு மனிதர் கதவு தட்டுறார். அப்படி தட்டிய போது அந்த அலவி சொன்னா, வஃபா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவர் வந்தாரா? தபரானி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, தபரானி அவர்களே, இமாம் அவர்களே, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கேட்டீங்களா? ஆமா, நாங்க உணவு கேட்டோம். என் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலவி வந்து சொன்னார்கள், மதீனாவிலே அபூபக்கர் முக்ரி இருக்கிறார், தபரானி இருக்கிறார்கள், என்னுடைய ஹதீஸை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள். என்னுடைய சலாத்தை சொல்லி என்னுடைய சார்பாக அவர்களுக்கு நீங்கள் உணவை கொடுங்கள் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். எனவே உங்களுக்கு உணவை பரிமாறுவது என் மீது கடமை. என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அந்த வழிமார்கள் யார்ட்ட முறையிட்டாங்க? அல்லாஹ்ட்ட முறையில் நேராக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்திகாதா நேரடி உதவியை தேடினார்கள். எனவேதான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ மரியாதை கொடுங்க, அந்த கபருக்கு மேலா நீங்கள் அமராதீர்கள். பொதுவா கபல சாஞ்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஒழுக்கம் குறைவு என்பதை இமாம் பெருமக்கள் இருக்கிறாங்க கண்ணியமான முறையில் நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இதுதான் இமாம் கஸாலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மண்ணறையில் உதவி தேடுவது. இமாம் கஸாலி அறிவின் திலகம் இமாம் கஸாலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மண்ணறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி தேடுவது என்பது பாழான விஷயம் இல்லை, அது மோசமான செயல்பாடு அல்ல. உதவி தேடுவதும் உதவி புரிவதும் வழிமார்களுக்கு நல்ல நபிமார்களுக்கு அது வாழ்க்கையா அன்றாட வாழ்க்கையாக அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது என்று இமாம் கஸாலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் இதுவரையிலும் ஜியாரத் எப்படி, ஜியாரத் முன்னால் எப்படி நிற்க வேண்டும், நீண்டால் எதை போடுவது, பெண்கள் எப்படி ஜியாரத் செய்வது, வசீலா என்றால் என்ன, இஸ்திகாதா என்றால் என்ன, நாம் என்று சொன்ன செய்தி ஒரே ஒரு செய்தி, அற்புதமான ஒரு செய்தி நான் சொல்லி நிறைவுபடுத்துவேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமாறுகளிடத்தில் நீங்கள் நல்லோர்களிடத்தில்
ஜியாரத் செய்தால் அவர்கள் செவிமடுப்பார்களா என்ற ஒரு கேள்விக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட செய்தி முஸ்தத்ரஃபில் பதிவு செய்றாங்க. பதிவு 4320வது ஹதீஸில் பதிவு செய்தி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஷுஹதாக்களை ஜியாரத் செய்கிறார். ஷுஹதாக்களை அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள், யா அல்லாஹ், நான் உனது அடிமை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஹதாக்களுடைய ஜியாரத்தில் முன்னின்று சொன்னார்கள், நான் உன்னுடைய அடிமை ரப்பே, உன்னுடைய தூதர் ரப்பே. நான் உன்னை சொல்றேன், நபி சாட்சி கூறுகிறார், உன்னுடைய நபி சாட்சி கூறுகிறார், கியாமத் நாள் வரையிலும் ஷுஹதாக்களை, நல்லோர்களை யாரெல்லாம் இவர்களை ஜியாரத் செய்கிறார்களோ, இவர்களுக்கு யாரெல்லாம் சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்று இருக்கிறாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இமாம் இஃபாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நான் ஒரு நாள் என்னுடைய அடிமை 2 பேரோட நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு, ஷுஹதாக்களுடைய ஜியாரத் செய்வதற்காக நான் போனேன். இமாம் இஃபாஸ் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா, ஷுஹதாக்களுடைய ஜியாரத்துக்காக நான் போனேன், சலாம் சொன்னேன், சுப்ஹானல்லாஹ், அங்கிருந்து எங்களுக்கு பதில் வந்தது. அவங்க சொன்னாங்க, ஜியாரத்துல் ஷுஹதாக்கள் சொன்னாங்க, நேரடியாக எங்க பேசினாங்க. இமாம் இஃபாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எங்களில் யார் நாங்கள் சிலரை அறியக்கூடியதை போன்று நீங்க யார் என்பதை எங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து தருகிறான் என்று சொன்னாங்க. அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவை போன்ற ஹதீஸ்களை வைத்து நாம் ஜியாரத் செய்வது என்பது தேடுதலுடையதாக கண்ணியமான முறையில் நீங்கள் ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் மூலமாக நமக்கு அறிவித்து தருகிறார். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஃபாத் செய்யுங்கள். நாளை முஃமின்களுக்கு நீங்கள் ஷஃபாத் செய்வீங்களா, ஜியாரத் செய்வீங்களா, வழிமார்களை ஜியாரத் செய்வீங்களா? அவங்க நாளை மஹ்ஷரில் நமக்கு வேண்டி ஷஃபாத் செய்வார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தஃபக் அலைஹி முஸ்லிம் ஷரீஃபிலே, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, நீங்கள் அதாவது நம்முடைய முஃமின்களை ஜியாரத் செய்யுங்க. நாளைக்கு அவங்க நிச்சயமாக ஷஃபாத் செய்வாங்க. எப்படி தெரியுமா? அவங்க கபர்ல வேதனைப்படுத்தப்பட்டவங்க, நரகத்தில் வேதனைப்படுத்தப்பட்டவங்க, அவங்க சொல்லுவாங்கன்னா, யா அல்லாஹ், இவர்கள் உலகில் இருக்கும் பொழுது எங்களோடு தொழுதார்கள், முஃமின்கள் என்கிறாங்க, நமக்காக ஷஃபாத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃபிலே, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, இவர்கள் எங்களோடு தொழுதார்கள், இவர்கள் எங்களோடு நோன்பு நோட்டார்கள், இவர்கள் எங்களோடு ஸகாத் செய்தார்கள். யா அல்லாஹ், இவர்களை நரகத்தை விட்டு நீ அதாவை விட்டு வெளிப்படுத்துவாயாக என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்வானா, அப்படி உங்களுக்கு யாரெல்லாம் நீ தொழுகக்கூடியவனை போன்று கண்டாயோ, அது போன்று நோன்பு நோக்கக்கூடியவர்களாக கண்டியோ, ஜகாத் கொடுப்பதாக கண்டாயோ, ஹஜ் செய்வதை போன்று நீ பார்த்தாயோ, அவர்களை நீ நினைத்தவர்களை வெளியேற்றுவாயாக நரகத்திலிருந்து சொல்வார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நாளை மஹ்ஷரிலே நான் உங்களை எப்படி கண்டு கொள்ள முடியும்? நீங்களோ மகாமன் மஹ்மூதா, யாருக்கும் கொடுக்க முடியாத, யாரும் நெருங்க முடியாத அந்தஸ்திலே நபியே நாயகம் நீங்கள் இருப்பீர்கள், நாங்களோ எந்த நிலையில் இருப்போம் எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஷஃபாத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற பாடத்தை என்னை கற்றுக்கொள்வாயா. எல்லாமே உம்மத்துகளுக்கு நெருக்கடி எங்கே ஏற்படும் அங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். ஸல்லு அலைஹி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அங்க உங்களை சந்திக்க முடியலடா, எங்க சந்திப்பது என்று கேட்டபோது, ஈசாரி, உங்களுடைய அமல்கள் எல்லாம் நெருக்கப்படுமே, அந்த இடத்துல நான் இருப்பேன். அல்லாஹ் அக்பர். அங்கேயும் உங்களை சந்திக்க முடியவில்லை என்றால் எங்கே நான் காண்பது என்று கேட்டபோது பெண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹவுதுல் கௌதர் என்ற அந்த தடாகத்திலே நீங்கள் கண்டு கொள்ளுங்கள், எங்கிருந்தாலும் நான் என்னுடைய உம்மத்துகளோடு நான் தொடர்பாக இருப்பேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் கிடைத்த பெரும் பாக்கியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான் அல்லாஹ் நமக்கு கிடைக்க வைத்தது மிகப்பெரிய பாக்கியம். எல்லாம் அல்லாஹ் கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டினால் நம்முடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவார். அவர்களுடைய பேரர்களாக இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் பொருட்டினால் நம்முடைய எல்லா ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவார். கொடிய நோய்களுக்கு அல்லாஹ் பாதுகாத்துவார். நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தருவார். அதுபோன்று நம்முடைய குமர்கள் கரையேறாமல் இருந்தால் இது போன்ற நாதாக்களுடைய பொருட்டினால் நம்முடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹ் செயல்படுத்துவாரார். கெட்ட மரணத்திற்கும் அல்லாஹ் பாதுகாத்துவாரார். திடீர் மரணத்திற்கும் அல்லாஹ் பாதுகாத்துவாரார். கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை நினைவில் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவாரார். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வாரார். கியாமத் நாளில் எவ்வித தொய்வும் இல்லாமல் நடைபெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவாரார். இதிலிருந்து ஆஷிக்கிய ரசூல்களாக அவுலியாக்கள் நிறைந்த மஜ்லிஸாக இதை அல்லாஹ் அருள் புரிவாரார். கபூல் செய்வாராக. ஜஹந்தி ஸ்ரீராம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. حمد يوافي نعمه وإيجابه وسيدا ووفقنا يا كريم يا رحيم يا الله. الحمد لله الذي كفانا كل شيء لعظمته، والحمد لله الذي ذكر كل شيء لعزته، والحمد لله الذي على كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ان يحمد ويرضي له في كل لمحة ونفس بعدد كل معلوم له. الحمد لله الذي لا ينسي من ذكره ولا يكفر من دعاه. الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين ببركته خير الانبياء والمرسلين وكل للملائكه كلهم اجمعين مشفقين المذنبين سيدنا محمد رسول الله الصادق الوعد الامين صلوات الله تعالى وسلامه عليه واله واصحابه وامتهم اجمعين بعدد انفاس خلائقهم اجمعين في كل وقت وفي الدنيا ويوم الدين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم. فيه كان ما كان يكون ما يكون على آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. وارفع للوالدين المستقيم المجتبين الصديقين الشهيدين الشريفين الشفيعين في سبيل السبيلين الرؤوفين الرحيمين بين موضع سيدنا عبد الله رضي الله تعالى وسيدتنا عمنا رضي الله تعالى وعلينا من الرضوان حتى ترجعنا وتسليما. اللهم اقتل ما جازيت به ابا وامه اولتهم مع الجزاء بقدر عظمه ذاتك في كل وقت وحين والعمالين معهم يا ارحم الراحمين. واصلح ازواجنا واولادنا واحفادنا في الدنيا ويوم الدين عدد ما علمت وزنة ما علمت وبدع ما علمت يا رب العالمين. اللهم صل على رسولك الكريم سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم حائل حسنين وسكين سبتين وجاهلين ونور نورين وعلى اله وصحبه وسلم عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد الحبيب وعلى اله وصحبه وسلم صلاة تلينا بها وبها في بطول واقي مرتضى والجد الحسنين ومعدة الامر والزوج الحديث رضوان الله تعالى عليهم اجمعين عدد ما في علم الله ودوام ملك الله. اللهم بحرمة حسن واقيه وجده وعبيه وامه وبنيه نجنا من الغم الذي نحن فيه يا حي يا قيوم يا ذا الجلال والاكرام. نسالك ان يقلبنا بنور معرفتك يا الله يا الله يا الله يا ارحم الراحمين. اللهم اعز الظالمين بالظالمين
وأخرجنا من بينهم سالمين اللهم اكفنا عدد الكافرين والمشركين والمنافقين في وطني ومحمد وسائر بلاد المسلمين اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة ما دمنا حيا اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة ما دمنا حيا اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة ما دمنا حيا اللهم اشكرنا ذكرك الجميل اللهم اشكرنا ذكرك الجميل اللهم اشكرنا ذكرك الجميل ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولجميع المسلمين واغفر عنهما كما ربياني صغيرا ما دامت رحمتي يا ارحم الراحمين ارحمهما كما ربياني صغيرا ما دامت رحمتي يا ارحم الراحمين ارحمهما كما ربياني صغيرا ما دامت رحمتي يا ارحم الراحمين جزا الله عنا نبينا سيدنا ومولانا محمد صلى الله عليه واله واصحابه وسلم بما هو عدد ما في علم الله ودوام ملك الله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بفضلك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين